Hello friends, welcome to Nammo Tailor. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நார்மல் சுடிதார் வந்து லைனிங் இல்லாம எப்படி கட் பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. cloth வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து கரை பகுதி இருக்க மாதிரி நான் வந்து மடிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கரெக்ட்டா வந்து ஃபோல்டிங் போட்டுக்கோங்க. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரை பகுதி தான் இருக்கும், மேலேயும் கரை பகுதி தான் இருக்கும். சென்டர் போர்ஷன் நம்ம நிக்கிற போர்ஷன்ல மட்டும் தான் ஃபோல்டிங் சைடு இருக்கும். இந்த மாதிரி கரெக்ட்டா ஃபோல்டிங் போட்டக்க அப்புறமா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் சைடு வந்து கரை பகுதி எந்த அளவுக்கு நான் மடிச்சிருக்கேன்னா நமக்கு பாடி சுற்றளவுக்கு அதுக்கு அப்புறம் சீம் அலவன்சஸ்க்குலாம் தேவையான cloth விட்டுட்டு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சுடிதார் தைக்கிறதுக்கு தேவையான cloth வந்து அளந்து கட் பண்ண போறோம். மேலே பிசுலாம் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுட்டு ஷோல்டர் புடிச்சு தைக்க ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து நம்ம சுடிதாரோட உயரம் வந்து மார்க் பண்ணனும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டக்க அப்புறமா இன்ச் டேப்பை கரெக்ட்டா நம்ம மார்க் பண்ண போர்ஷன்ல இருந்து வெச்சுக்கோங்க. சுடிதார் ஹைட் என்னவோ அத வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 38 இன்ச் தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கறேன். இந்த 1/2 இன்ச் cloth வந்து நம்ம கரெக்ட்டா மடிச்சு தைக்கும்போது போய்டும். மார்க் பண்ண போர்ஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா கழுத்தோட அகலம் அதுக்கு அப்புறம் கழுத்தோட உயரம்லாம் மார்க் பண்ணனும். அதுக்கு முன்னாடி பாடி சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கு, தையலுக்கு தேவையான போர்ஷன்லாம் இருக்கா, அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம cloth வந்து ஃபோல்டிங் போட்டுக்கோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பாடி சுற்றளவு பாத்தீங்கன்னா 9.25 இன்ச் வேணும். ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இந்த மெஷர்மென்ட் வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மென்ட் நீங்க எப்ப மார்க் பண்ணனும் பாத்தீங்கன்னா ஆர்ம்ஹோல் போர்ஷன்ல வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இந்த லைன் வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் வந்து மொத்தமா நம்ம ஸ்டார்டிங் ஃபோல்டிங் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் இருக்கும். இப்ப கழுத்தோட அகலம் பாருங்க 3 இன்ச் நான் மார்க் பண்ணிருக்கேன். கழுத்தோட அகலம் 3 இன்ச், ஷோல்டர் ஒரு 3 இன்ச்னாக்க உங்களுக்கு ஃபோல்டிங் சைடுல இருந்து மொத்தமா 6 இன்ச் ஷோல்டர் கிடைக்கும். இப்ப ஷோல்டர்ல இருந்து ஆர்ம்ஹோலோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம்ஹோலோட உயரம் பாத்தீங்கன்னா 6.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா நம்ம மேலே ஷோல்டர் மார்க் பண்ணதுல இருந்து கீழ அந்த ஆர்ம்ஹோல் உயரம் கரெக்ட்டா மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பார் ஷேப்ல வந்து கோடு போட்டு விட்டுருங்க. நம்ம செஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த அளவை கரெக்ட்டா ஆர்ம்ஹோல் போர்ஷன்ல தான் நம்ம வந்து மார்க் பண்ணனும். அதுக்காக கீழ போட்ட அளவை நான் மேலே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆர்ம்ஹோல் போர்ஷன்ல இருந்து அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி ஆர்ம்ஹோல் கவரை யூஸ் பண்ணி ஆர்ம்ஹோல்கான வளைவை வந்து எடுத்துடலாம். கரெக்ட்டா பாத்தீங்கன்னா அந்த கர்வரை யூஸ் பண்ணி நம்ம வளைவு எடுத்து விட்டாச்சு. கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ற பாருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒரே அளவுனால நான் கழுத்தோட உயரம் வந்து 4.5 இன்ச் வந்து வச்சிருக்கேன். ரொம்ப க்ளோஸா வந்து போடுவாங்க, அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிருக்கேன். நெக் போர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து நம்ம அந்த டானா ஷேப்ல மார்க் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட் லைன் மார்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து இதோட லெந்த் பாருங்க 12 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிருப்பேன். 12 இன்ச் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நான் மார்க் பண்ணி அந்த போர்ஷன் மார்க்கிங் பண்ண போர்ஷன்ல இருந்து வேஸ்டோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். வேஸ்டோட அளவு பாத்தீங்கன்னா 8.25 இன்ச், 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விடுறோம் தையலுக்காக. இது கரெக்ட்டா வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆர்ம்ஹோல்ல மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த போர்ஷனை அடையாளப்படுத்தி நம்ம சைடு போர்ஷன்ல ஷேப் கொடுக்கணும். இப்போ கீழ பாருங்க, இதோட மெஷர்மென்ட் 9.25 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்கு விட்டுட்டு நான் மார்க் பண்ணிருக்கேன். மேல இருந்து செஸ்ட் போர்ஷன்ல என்ன அளவு இருக்கோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தா போதும். கீழ இல்ல ஃபேட்டா இருக்காங்க அப்படினாக்க ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கூட நீங்க cloth விடலாம். ஏன்னா சைடுல நீங்க பேண்ட் போடும்போது ஓபன் வந்து ரொம்ப குறுகலா இருந்தாக்க நல்லா இருக்காது, அதுக்காக எக்ஸ்ட்ரா cloth விடணும். ஒல்லியா இருந்தாங்கனாக்க மேலே செஸ்ட் போர்ஷன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா cloth விட்டாலே போதும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த போர்ஷன்ல
தேவையான அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓப்பனோட உயரம் மார்க் பண்ணி அந்த போர்ஷன்லேருந்து இப்போர்ஷனோட அளவு பாருங்கள் 10 இன்ச்சு 10 இன்ச்சிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து நான் தையலுக்காக மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஓப்பன் வந்து மார்க் பண்ணிட்டோன்னா இப்போர்ஷனோட சுற்றளவு வந்து நம்ம அளந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கிளாத்தில். இப்போ எப்படி கர்வ் எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைன் வந்து செஸ்ட் லைன், மிட் லைனில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வரும், அதுக்கப்புறமா இப் லைன் வரும். இப்போர்ஷனில் இடுப்பை சுற்றி இருக்கிற அளவு தான் நம்ம ஹிப்புன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு வந்து எப்படி அந்த மார்க்கிங் வருதுன்னு பாருங்கள். லைட்டாக வந்து ஒரு ஷேப்பு வந்து அதுக்கப்புறமா கிளாத்தை பெண்ட் ஆகி வருது. இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். தையலுக்காகலாம் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக வந்து இதே மாதிரியே கோடு போட்டு இணைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி இணைச்சி விடும்போது நம்ம தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம கரெக்டாக 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ கீழே ஓப்பன் தைக்கும் போது நம்மளுக்கு 1.5 இன்ச்சு கிளாத்லாம் தேவைப்படாது. அதுக்கு எந்த மாதிரி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓப்பன் வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஷேப் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் போடுறோம், வேறு எதுவுமே பண்ணல. இப்போர்ஷன்லேருந்து கீழே சுடிதாரோட அந்த கீழ் போர்ஷனில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம 1.5 இன்ச்சு சீம் அலன்ஸ் விட்டுருந்தோம். அந்த இப்போர்ஷன் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு 1 இன்ச் எடுத்துக்கிட்டு கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு கிளாத்தை மட்டும் நம்ம மடித்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம சுடிதாருக்கான மார்க்கிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த போர்ஷனை வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். லைனிங் இல்லாமல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வரப்போகிற நாட்களில் லைனிங்கை வச்சு எப்படி நம்ம நார்மல் சுடிதார் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணினதுக்கப்புறமா பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த போர்ஷனில் எங்கெங்கே நாச்சஸ் வருதுன்னு பார்த்து கரெக்டாக நாச்சஸ் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே நாச்சஸ் வரும்னா நம்ம கரெக்டாக எங்கே தையல் போடணும்னு தெரியணுன்றதுக்காக தான் இந்த அடையாளப்படுத்தி வைக்கிறோம். கட் பண்ணும் போதே இதை வந்து கரெக்டாக நம்ம அடையாளப்படுத்திட்டோன்னா தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். எங்கே நம்ம தையல் போடணும், எங்கே சீம் அலவன்ஸ் விட்டோம், அப்படி எல்லாமே நம்ம எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த ஆம்கோல் போர்ஷனோட கர்வ் வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணி இதோட அளவு வச்சு தான் நம்ம ஸ்லீவ் போர்ஷனோட ஆம்கோல் கர்வ் வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்லீவும் இந்த சுடிதாரில் இருக்கிற பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உட்காரும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணுறதுக்காக கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 கிளாத் இருக்குது. 2 கிளாத் ஆப்போசிட் சைடு கரை பக்கத்தையும் நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் சைடும் இருக்க மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டு கோடு போட்டு எடுத்து இந்த மாதிரி பிசுறுலாம் இருந்தால் அதை கட் பண்ணி ஈவனாக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக எடுத்தக்கப்புறமா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத் விடணும்னு பார்த்து அதுக்கான மார்க்கிங் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். இதிலேருந்து நம்ம ஸ்லீவ் போர்ஷனுக்கான லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் போர்ஷனில் லென்த்து பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தையல் கூலிக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுறேன். நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டோம்ல, அந்த போர்ஷனில் தான் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுறேன். ஒரு 8.5 இன்ச்சு வந்து ஆம்கோலில் நம்ம அளந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த ஆம்கோலை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கேப்போட ஹைட் வந்து 3 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே கோடு போட்டோம்ல ஸ்லீவோட லென்த்து அந்த கர்வ் எடுக்கிறதுக்கு அங்கேருந்து கீழே வந்து நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேலை க்ராஸாக வச்சு கோடு போட்டு எடுத்திருக்கேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கையோட சுற்றளவு கீழ் போர்ஷனில் கை சுற்றளவு வரும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 5 இன்ச்சு வருது. 5 இன்ச்சிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுட்டு மொத்தமாக 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் அளவுலேருந்து கரெக்டாக தையல் குழி எந்த அளவுக்கு விட்டோமோ அந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக கோடு போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் போர்ஷனில் கரெக்டாக கர்வ் எடுத்து விடணும். அப்போ தான் நம்ம சுடிதாரோட ஆம்கோல் கர்வும் இந்த ஸ்லீவோட அந்த கர்வ் போர்ஷனும் கரெக்டாக உட்காந்து உங்களுக்கு ஸ்லீவோட ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் ஸ்டிச் பண்ணக்கப்புறம். டேப்பை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு ஆம்கோல் கர்வரை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கர்வ் போட்டு எடுத்துடலாம். நம்ம கோடு போட்டுக்கோல கிராஸாக அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்து விட்டுருக்கேன். கிராஸாக வந்து இந்த மாதிரி வளைச்சி விடணும். எப்படி வளைக்கிறேன்னு பாருங்கள். ஆம்கோல் கர்வரை கரெக்டாக அடையாளப்படுத்தி அந்த வளைவு வந்து எடுத்தால் தான் நம்ம ஸ்லீவ் போர்ஷனில் கரெக்டாக வந்து அந்த வளைவு வரும். இந்த மாதிரி வளைவு எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் போர்ஷனில் ஆம்கோல் போர்ஷனோட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணினா உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு முன்னே இருக்கும், இல்லை 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கட் பண்ணும் போது எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் வருமோ, எங்கெல்லாம் நம்ம தையல் போடுவோமோ அதுக்கான போர்ஷனை நீங்கள் கரெக்டாக வந்து நாச்சஸ் போட்டு எடுக்கும் போது தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதுக்காக நான் நாச்சஸ் போடுற பகுதி எல்லாமே கரெக்டாக நாச்சஸ் போட்டு எடுத்துட்டேன். ஸ்லீவ் போர்ஷனை ஓப்பன் பண்ணி இதோட ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணக்கப்புறமா இதோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் லைனிங் இல்லாமல் நார்மல் சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.